என்னங்க சொல்றீங்க இது மோட்டோரோலா போனா அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் இருக்குன்னு சொல்லலாம். நார்மல் ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி இல்லாம மோஸ்ட் பிரீமியமாவும் மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் மோட்டோரோலா சைட்ல இருந்து ஒரு பாலிஷ்ட் பண்ண ஸ்மார்ட் போன்னே சொல்லலாம் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். ஏன் திடீர்னு மோட்டோரோலா வந்து ஃபிளாக்ஷிப்ல என்ட்ரி ஆகிறாங்கன்ட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். எதுக்காகனா ஆல்மோஸ்ட் எவ்ரி பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வந்து எவ்ரி இயர் வந்து லான்ச் பண்றாங்க. சரி நம்மளும் ஒரு போன் லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டோரோலா சிக்னேச்சர் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வந்து குளோபல் மார்க்கெட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஹை ரெஃப்ரெஷ்மெண்டோட ஒரு டிஸ்பிளே ஆகட்டும், மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் ஆகட்டும், ஹை எண்ட் கேமரா ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் போன்ல யூஸ் பண்ண சேம் கேமரா இந்த போன்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த போனோட லுக் ஆகட்டும், இந்த போனோட ப்ராசஸர், டிஸ்பிளே, கேமரா ஹார்ட்வேர், அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வந்து ஃபிளாக்ஷிப்க்கு ஈக்குவலா ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் ரெகுலரா வந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம போற வீடியோ நம்ம கூட அப்டேட்ஸும் ரெகுலரா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. டிசைன் வைஸா பாக்குறப்போ மோட்டோ கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்டிமைஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வகையில பாக்குறப்போ சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ S70ல இந்த சேம் டிசைன் தான் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர்லயும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேஜரா எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இந்த வாட்டி வந்து கேமராவோட பம்ப் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பெருசா இருக்கு. இந்த டிசைன் தான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. போனாட்டியோட இந்த வாட்டி கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இதுக்காக இந்த அளவுக்கு பெருசா கொடுத்துருக்காங்கன்ட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா உனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஆனா பார்க்கறது ரொம்ப லக்ஸரி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. ரெண்டு கலரும் பாத்தீங்கன்னா பேண்டர்ன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அட்ராக்டிவ் பிரீமியமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். இது வந்து மோட்டோரோலாவோட ஃபிளாக்ஷிப் போன் இல்ல, கண்டிப்பா வந்து பிரீமியம் மெட்டல் தான் யூஸ் பண்ணோம். அதனால பாத்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6.99 mm தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட வெயிட் ஜஸ்ட் வந்து 186 கிராம் வரை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தின்னாவும் இந்த அளவுக்கு லைட்டா இருக்கிறதுனால இந்த போன் நம்ம ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு சொல்ல முடியும் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதான் டஸ்ட் அண்ட் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். கூட பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போன் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்குறப்போ பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் பிரீமியமாகவும் கூட வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. டிஸ்பிளே வைஸா பார்க்குறப்போ மோட்டோ சைட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபிளாக்ஷிப் ரேஞ்சில் எந்த அளவுக்கு டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபோன்லையும் டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து பெரிய ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 6.8 inch 1.5 ரெசனோட 165 Hz எக்ஸ்ட்ரீம் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி மோட்டோரோலா S70 வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. சேம் வந்து இதுலயும் வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. POLED பேனல் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து ஃபிளாட் டிஸ்பிளே, இது வந்து குவாட் கவர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட வந்து LTPO டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 6200 வரைக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸும் கார்னிங் வெக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தான் வந்து வெக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுக்குது மோட்டோ சைட்ல இருந்து. கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டோன் வேலிடேட் கலர் சப்போர்ட்டும் டோல்பி விஷன் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ ஃபிளாக்ஷிப் போன்ல எந்த அளவுக்கு டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது மோட்டோரோலோட ஃபிளாக்ஷிப் போன்ல அதை பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க டேரக்ட் நேரத்துல போன் யூஸ் பண்ண சொல்ல ஆகட்டும், இல்ல ஏன்னா ஒரு கலர்ஃபுல்லான மூவி பாக்குறீங்க, இல்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல எதனா குவாலிட்டில மூவி பாக்குறப்போ இந்த டிஸ்பிளே எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம பெட்டராவே இருக்கும். டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ மோஸ்ட் பிரைட்டாவும் வைப்ரண்டா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். கூட டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ சூப்பரா கொடுத்திருக்காங்க மோட்டோரோலா சைடுல இருந்து பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குறப்போ மோட்டோ சைடுல இருந்து எப்பவுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதே வகையில இந்த போன்லயும் கொஞ்சமா டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த போன்ல இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லான்ச் ஆன எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் Snapdragon 8 Gen 5. Snapdragon 8 Gen 5 பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 5 ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணாது. இது வந்து Snapdragon 8 தான் ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்குன்னு இந்த ப்ராசஸர் வந்து மட்டன்லாம் கிடையாது. இந்த ப்ராசஸில் கூட நீங்கள் பெட்டராகவே கேம் ப்ளே பண்ண முடியும், பெட்டராக மல்டிடாஸ்கிங் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கூட ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் இந்த Snapdragon 8 Gen 5 பொறுத்த வரைக்கும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDR5X and UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபோனில். கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு.
வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபோன்ல தான் காப்பர் மெஷ் லிக்விட் மெட்டல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமா இது என்ன சொல்றாங்க, ஆர்டிக் மெஷ்னு சொல்றாங்க. ஹீட்டிங் இஷ்யூ கூட பெட்டராகவே கண்ட்ரோல் ஆகும் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். ப்ராசஸ் வைஸா பார்க்குறப்போ பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். கேமிங்கான இம்பார்ட்டன்ஸ் காட்டுறீங்க, மல்டி டாஸ்கிங்கான இம்பார்ட்டன்ஸ் காட்டுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ப்ராசர் ஒரு த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. ஆனால் வந்து ஸ்னாப்டிராகன் 800க்கு ஈக்குவலாக ஃபார்ம் பண்ண தவிர மற்றபடி எல்லா வகையிலும் பெட்டராகவே இருக்கும் இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 பொறுத்த வரைக்கும். ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் 16 வந்து லான்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 7 years வரைக்கும் OS அப்டேட் தரேன் அப்படின்ட்டு இவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். மோட்டோ சைட்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா 7 years வரைக்கும் செக்யூர் பேஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சல் சாம்சங் அப்புறம் இவங்க தான் இந்த அளவுக்கு வந்து அப்டேட் தராங்கன்னு சொல்லலாம். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொல்றீங்கன்ட்டு மறக்காம கான்செப்ட் மோட்டோ சைட்லேருந்து 7 years வரைக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்களான்ட்டு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். அதே டவுட் தான் எனக்கும் இருக்குது. இவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்களே, தருவாங்கன்ட்டு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்குறப்போ இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம் மாறுங்க, கேமிங்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காட்டுங்க அப்படின்னாலும் கூட, மல்டி டாஸ்கிங்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பண்ணாலும் கூட இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டெய்லி யூசேஜ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். ப்ராசஸ் வைஸா பார்க்குறப்போ செம்மையாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு கொடுக்கலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமரா வைஸா பார்க்குறப்ப மட்டும்தான் இது எந்த அளவுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தெரியும். அந்த அளவுக்கு கேமரா வைஸாகவும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மாதத்துக்கு மெயின் கேமரா லிட்டியோட 8-8 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோன்லையும் யூஸ் பண்ண சேம் சென்சார் தான். வித் OS சப்போர்ட்டும் இந்த கேமரால இருக்குன்னு சொல்ல முடியும். கூட பார்த்தீங்கன்னா 50 மாதம் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. வித் ஆட்டோ ஃபோக்கஸும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர்னு சொல்ல முடியும். கூட பார்த்தீங்கன்னா 50 மாதம் வரைக்கும் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் தராங்க. வித் லிட்டியோட 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 100x வரைக்கும் சூப்பர் ஜூமிங்கும் பண்ணிக்க முடியும் இந்த பிரிஸ்கோப் லென்ஸ்ல பொறுத்த வரைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா 3.5 டிகிரி OS சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். கேமரா வைஸா பார்க்கறப்போ செம்மையா கொடுத்துருக்காங்க. கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் ஃபோன்லாம் எந்த அளவுக்கு வந்து கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃபோன்லையும் கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்கன்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா நீங்க 8K வீடியோ ரெக்கார்டிங் மூலம் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ரேர் கேமரா பொறுத்த வரைக்கும். அது செல்ஃபி கேமரா வைஸா பார்க்கறப்போ 50 மாசம் கொடுத்துருக்காங்க. லிடியோட 500 சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க பெட்டரா போட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சொல்ல முடியும். கேமரா வைஸா பார்க்கறப்ப பொறுத்த வரைக்கும் செம்மையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். நீங்க எதனா ஒரு போட்டோகிராஃபி வைஸா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காட்டுறீங்கன்னா கூட இந்த ஃபோன் பிரீமியம் ஃபோனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி வைஸா பார்க்கறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 5200 mAh பேட்டரி பவர். ஏன்னா இப்போலாம் வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. 9000ன்றாங்க, 10,000ன்றாங்க, 7,000ன்றாங்க. ஆனால் இவங்க மோட்டோல பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோன் ரொம்ப தின்னாகவும் லைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிலிகான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சப்போர்ட் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸா பார்க்குறப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். வைஃபையோட 7, ப்ளூடூத்தோட 6, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த வந்து போஸோட கொலாபரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டோல்பி அட்டாமஸ் சப்போர்ட் கூட இந்த ஸ்பீக்கர்ல இருக்குன்னு சொல்ல முடியும். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 and 16 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. NFC கூட இந்த ஃபோன்ல இருக்குன்னு சொல்ல முடியும். போல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராசஸ் தவிர கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனில் இருக்கிற மேஜரான திங்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஃபிளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் வைஸாக மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 கொடுத்தா ஒரு கம்ப்ளீட்டான ஃபிளாக்ஷிப் ஃபோன்னு சொல்ல முடியும். இது வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 ஒரு மிட்ரேஞ்சுக்கான ப்ராசஸ் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்ல முடியும். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட்டான ஒரு தின்னான ஃபிளாக்ஷிப் ஃபோன் சொல்ல முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நீங்க என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்றாங்க. 12 and 512, 16, 512, அப்புறம் 16 1TB. ஃபோன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் ஆகுதுன்னு சொன்னோம்ல. இந்த 3 வேரியண்டோட பிரைஸை பார்க்கறப்ப மட்டும்தான் செம்ம கிரேசியா இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறப்ப செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா வந்து பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய். உனக்கு எப்பறம் தெரியும் கேட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க. குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஈரோக்கும் இந்தியன் ரூபீஸும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ பேஸ் வேரியன்ட் வந்து 90,000 ரூபாய். ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய். 16 and 1TB வேரியன்ட் வந்து 1,08,000 ரூபாய். 1,08,000க்கு இந்த ஃபோன் வர்த்தா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ண தான் கிரியேட் ஆகும். இதோட பெட்டராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஐஃபோன் ஆகட்டும், சாம்சங் S25 Ultra ஆகட்டும், ஓப்போட Find X9 Pro
ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும். 1,08,000 வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ட்ரை பண்ணிருக்கணும். எல்லாமே பெட்டரா கொடுத்துருக்காங்க, பட் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வைஸ் ஆகட்டும், இந்த பேட்டரி வைஸ் ஆகட்டும், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ண சொல்லலாம் இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும். 1,08,000க்கு இந்த ஃபோன் வேல்யூபிளா இருக்குமா இருக்காதான்ட்டு மறக்காம காமெண்ட் பண்ணுறேன். அடுத்து சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல்ரெடி பிரஸ் பண்ணுங்க.